بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفسه ونفخه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவருடைய சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி இந்த பூமியிலே வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பின்பற்றி வாழ்ந்து சென்றார்கள் அவர்கள் மீதும் குறிப்பாக சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே அல்லாஹ்விடத்திலே சிறப்பிற்குரிய நாளான அந்த ஜும்மாவுடைய நாளில் அவனுடைய இல்லத்தில் அவருடைய அருளை வேண்டியவர்களாக அவருடைய திருப்பரத்தத்தை நாடியவர்களாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் நன்மையோட்டமாக என்று கூறியவனாக அந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயும் அல்லாஹுடைய படைப்பினங்கள் அனைத்திற்கும் மத்தியில் இந்த மனித படைப்பை அல்லாஹ் சிறந்த படைப்பாக இந்த பூமியின் பிரதிநிதிகளாக அல்லாஹ் ஆக்கி அந்த பிரதிநிதிகளில் அல்லாஹ் இந்த பூமியில ஆக்கிய பிரதிநிதிகளாக மனிதர்களில் நம்மை அவனுடைய பொருத்தத்தை பெற்ற அவன் ஏற்றுக்கொண்ட மார்க்கமான இஸ்லாத்தை அந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்து அல்லாஹ் நம்மை அந்த மனிதர்களையும் சிறப்புப்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாம எல்லாம் இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்தோம், இஸ்லாமிய உம்மா அப்பாவுக்கு பிறந்தோம், முஸ்லிமான தாய் தந்தையருக்கு பிறந்தோம், அதனால முஸ்லீமா இருக்கணும்னு நாம எல்லாரும் நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்லை. உண்மையிலே நாம இஸ்லாமிய குடும்பத்துல அதனுடைய சந்ததிகள்ல அந்த வாழைய பிறந்ததுனால நீங்களும் நானும் இஸ்லாத்துல இல்லை. மாறாக அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை உங்களுக்கும் எனக்கும் வழங்கி இருக்கிறான். இதுல நாம முழுக்க முழுக்க நன்றி செலுத்துவதற்கு தகுதியான ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். வரலாற்று ரீதியில நபிமார்களுடைய வரலாறுகள் எடுத்து பாருங்க, அதே மாதிரி பல இமாம்களுடைய வரலாறுகள் எடுத்து பாருங்க. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த தீனுல் இஸ்லாத்தை அவருடைய குடும்பத்தார்களுக்கு கொடுக்காம இருந்ததை நம்ம பார்க்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி நம்ம பேசக்கூடியது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்தை அவருடைய பிள்ளைக்கு அல்லாஹ் கொடுக்கல. ஒரு நபி சமுதாயத்தை இந்த தீனுல் இஸ்லாம் பக்கம் அழைக்க வந்த நபி தன்னுடைய குடும்பத்தாருக்கு அழைப்பு கொடுத்தும் அல்லாஹ் அதை அவர்களுக்கு கொடுக்கல. அப்ப நாம நல்ல ஒரு விஷயத்தை புரியணும். இந்த இஸ்லாம் உங்களுக்கும் எனக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது என் பெற்றோர்கள் மூலமாக எனக்கு வழங்கப்பட்டது அல்ல. அல்லாஹ் என்ன செலக்ட் பண்ணிருக்கிறான், அவ்வளவுதான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஜும்மாவுடைய எல்லா ஜும்மாக்கள்லயும் இந்த வசனம் ஓதப்படும், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். பலா தமூத்துன்
தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க முஸ்லிம்களாக என்ன பண்ணிடாதீங்க, மரணிச்சிடாதீங்க அப்படின்னு. இந்த வாசகத்துல என்ன புரியுது தெரியுமா? நாம எப்படி நம்முடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம் இருந்துச்சுங்கிறது முக்கியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையுடைய ஆரம்பத்தில் நான் முஸ்லீமா இருந்தேனா இல்லையா, நான் பிறக்கும் போதே முஸ்லீமா இருந்தேனா இல்லையா, இஸ்லாமிய சமுதாயத்துல பிறந்தேனா இல்லையா, அதெல்லாம் இங்க கான்செப்ட் கிடையாது. நீங்க கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயமும் கிடையாது. நான் மரணிக்கும் போது யாராக என்னவாக இருந்தேங்கிறது தான் முக்கியம். நம்மள எல்லாரும் என்ன நினைக்கலாம், நான் முஸ்லீமா வாழ்றேன், முஸ்லீமா தான் மரணிப்பேன் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையும் கேட்கும், அல்லாஹ் என்னுடைய மரணத்தை உன் பொருத்தத்தை பெற்ற மரணமாக ஆக்கி வை, முஸ்லீமாக மரணிக்கக்கூடியவனாக ஆக்கி வைன்னு நம்ம எல்லாருமே கேட்கணும். ஆனா அந்த பயமும் அது பத்தின ஒரு கவலையும் நம்மளுக்கு இல்ல. இன்னைக்கு நாம இந்த சொன்ன முறையில புரிஞ்சிருக்கக்கூடிய அல்லாஹ் தான் எனக்கு தந்திருக்கிறான், இந்த இஸ்லாம் என்பது என் பெற்றோர்கள் மூலமா எனக்கு கிடைச்சது இல்ல, அல்லாஹ் என்ன செலக்ட் பண்ணிருக்கிறான் அப்படிங்கறது நம்ம நிறைய பேர் இன்னும் சரியான முறையில புரியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த நிலைமை நம்மகிட்ட மாறணும். இஸ்லாமிய உறவுகளே, இந்த நிலைமை இதுல மட்டுமல்ல, இஸ்லாத்துடைய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமால மட்டுமல்ல, தொழுகையுடைய விஷயத்துல நம்மளுக்கு புரிதல் ஏற்படணும், நோன்புடைய விஷயத்துல நம்மளுக்கு புரிதல் ஏற்படணும், நாம் செய்யக்கூடிய தர்மத்துடைய விஷயத்துல நம்மளுக்கு புரிதல் ஏற்படணும். இது எல்லாம் நம்ம செய்யறோம், ஆனா நம்மகிட்ட அது சரியான புரிதல் இல்லை, சரியான புரிதலோட அதை செய்யல அப்படிங்கிறத யதார்த்த உண்மையாக நம்ம பார்க்கிறோம். என்ன புரிதல் அப்படின்னா என்னங்க? இன்னைக்கு என்ன எதுவுமே புரியாம நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், எதையும் புரியாம நம்ம தொழுகிறோம், எதையும் புரியாம நம்ம நோன்பு நோக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். உண்மையிலேயே இந்த தீனுல் இஸ்லாம் என்பது, இந்த மார்க்கம் என்பது புரிதலை அடிப்படையாக கொண்டது என்பதை நம்ம யாருமே மறந்துடக்கூடாது. புரிதலை அடிப்படையாக கொண்டது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. என்னத்தான் சொல்ல வரீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தொழுகையை பத்தி தெரியும், இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே நோன்பை பத்தி தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாருக்குமே தொழுகையை பத்தி தெரியும், நோன்பை பத்தி தெரியும், சதக்காவை பத்தி தெரியும். தெரிஞ்ச அளவுக்கு நான் அந்த விஷயத்தை புரிஞ்சிருக்கிறேனான்னு கேட்டா கிடையாது. தெரிதலும் புரிதலும் ஒண்ணு இல்ல, தெரிதலும் புரிதலும் ஒண்ணு இல்ல. சரி, தொழுகையை பத்தி இன்னைக்கு முஸ்லீம் அல்லாத ஒருத்தருக்கு தெரியுமா தெரியாதா? இப்படிதான் சொல்லணும், இந்த சூறாக்கள் ஓதணும். இன்னைக்கு எவ்வளவு பிஹெச்டி பண்றாங்க இஸ்லாமிய ரிலேட்டடா, இஸ்லாமிய மதத்தை பத்தி, இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி இஸ்லாம் அல்லாத பல மக்கள் பிஹெச்டி பண்றதை நம்ம பாக்குறோம். அந்த மக்களுக்கு ஒரு முஸ்லீமுக்கு தெரிஞ்சதை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறத பாக்குறோம். தொழுகையில என்ன, அது எந்த இடத்துல என்ன துவா ஓதணும், அதனுடைய பொருள் என்னங்கிறது வரைக்கும் யாருக்கு தெரியுது? ஒரு இஸ்லாம் அல்லாத, இஸ்லாத்தை பத்தி பிஹெச்டி பண்ணக்கூடிய, கல்விக்காக வேண்டி அவருடைய தேவைக்காக அரபு நாடுகள் அவர் வேலை பார்க்கணுங்கிறதுக்காக பிஹெச்டி பண்றதை பாக்குறோம். அப்ப ஒரு முஸ்லீம் தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அப்ப தெரிதலால் ஒருத்தர் மிகப்பெரிய ஆளா ஆயிட முடியும். எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க வச்சு இந்த மார்க்கெட்ல பெரிய ஆளா ஆயிட முடியும்னா அவர் தான் பெரிய ஆளா இருந்திருக்கணும். இல்ல, அவரும் தெரிஞ்சிருக்கிறாரு, இஸ்லாமிய சமுதாயத்துல உள்ளவர்களும் இந்த தொழுகையை பத்தி தெரிஞ்சிருக்கிறாங்க. எங்கதான் மாற்றம் வரும், எங்கதான் மாற்றம் ஏற்படும்? புரிதலில் தான் மாற்றம் ஏற்படும். புரிதல் இல்லாத மார்க்க ஞானம் என்பது, புரிதல் இல்லாத மார்க்க அறிவு என்பது என்னை நேர்வழிப்படுத்தவும் செய்யும், வழிகேட்டில் கொண்டு போய்விடவும் செய்யும். நான் செய்யக்கூடிய ஒரு அமல் சரியான புரிதலில் செய்யல அப்படின்னா அதனால எந்த பயனும் எனக்கு ஏற்படாது. இதுதான் யதார்த்தம். ஒரே ஒரு ஹதீஸை சொல்றேன், நல்லா கேளுங்க. அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு நலவ நாடுனா என்ன செய்வான்? நாம எல்லாம் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் நலவ நாடுனா அப்படின்னா அந்த மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் கொடுப்பான், அந்த மனுஷன் நல்ல விதமா இருக்கிறதுக்கான எல்லாத்தையும் செய்வான், அப்படிதானே சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய அடிப்படை இதுதான் அப்படின்னு இருந்தாலும் நம்மள ஒருத்தர் எடுத்துக்கோமே, நான் உனக்கு நல்லவனமா நாடுறேன், நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்மள ஒருத்தர் சொல்ற ஆளு, அவருக்கு என்ன செய்வோம்? அவர் எந்த ரீதியில எல்லாம் பாதுகாக்கப்படணுமோ, எந்த ரீதியில எல்லாம் அவர் அழகுபடுத்த முடியுமோ, எந்த ரீதியில எல்லாம் அவருக்கு உதவ முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யறதுதான் நான் உனக்கு நல்லவன் நாடுறேங்கிறதுக்கான அர்த்தம். இப்ப அல்லாஹ் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மை யுரீதுல்லாஹு பிஹி கைரன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ, அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் அவருக்கு விளக்கத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் நலவை நாடுறானோ என்ன பண்ணுவான்? இந்த மார்க்கத்தில் அவருக்கு விளக்கத்தை ஏற்படுத்துவான். இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டதுங்க? இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டது? ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொல்லப்பட்டதா? ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் சேர்த்து சொல்லப்பட்டதா? இல்ல.
இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து சொல்லப்பட்டது. லா இலாஹா இல்லல்லாஹ்வை சுமந்து வாழக்கூடிய மக்களை பார்த்து சொல்லப்பட்டது. எப்பா முஸ்லிம்களா இருக்கீங்களா இல்லையா? நீங்க எல்லாரும் லா இலாஹா இல்லல்லாஹ்வை ஏத்திருக்கீங்களா இல்லையா? மை யுரீதுல்லாஹு பிஹி கைரன், அல்லாஹ் உங்களில் ஒருவருக்கு நலவை நாட வேண்டும் என்று நாடினால் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், இந்த மார்க்கத்துல உங்களுக்கு விளக்கத்தை கொடுப்பான். இந்த மார்க்கத்துல உங்களுக்கு விளக்கத்தை கொடுப்பான். விளக்கத்தை கொடுப்பானா என்ன? நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்ம விளங்கி செய்வோம். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் புரிஞ்சு செய்வோம். இப்படி செய்யப்படக்கூடிய செயல்களும் இப்படி செய்யப்படக்கூடிய செயல்பாடுகளும் தான் என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர, வெறுமனே எனக்கு தெரியும் தொழுவணுங்கிறது தெரியுங்க, தொழுவுறேன். நோன்பு வைக்கணும்னு தெரியும், அதனால நோன்பு வைக்கிறேன். சதக்கா செய்யணும்னு தெரியும், அதனால சதக்கா செய்வதால் வெறுமனே நான் நன்மைகளை பெறுவதை தவிர என் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை நான் அடைய முடியாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாற்றத்துடைய விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் தெரியுமா? உதாரணத்துக்கு ரொம்ப நிறைய பேசலாம். ஒவ்வொரு விவாதத்தை எப்படி புரியணும், நோன்பை எப்படி புரியணும், தொழுகை எப்படி புரியணும், அப்படி புரிஞ்சா எப்படி வாழ்க்கையில மாற்றம் வரும், நிறைய பேசலாம். உதாரணத்துக்கு இப்ப கடந்து வந்த ஒரு இபாதத் என்ன, ஆஷூரா நோன்பு இல்லையா? இந்த ஆஷூரா நோன்பு நாம என்ன புரிஞ்சோம், நாம என்ன புரிஞ்சு அதை செஞ்சிருக்கிறோம். நாம அதை ஆஷூரா நோன்பை நோட்டுவதன் மூலமாக நம்மள்ட்ட என்ன பாடம் கத்திருக்கிறோம், நாம எதை விட்டு விலகி இருக்கிறோம் புரியணுமா இல்லையா? ஆஷூரா முஹர்ரமுடைய 10வது நாள் நோன்புங்க. 10வது நாள் அந்த நோன்பை வைக்கணும். தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியும், முஸ்லிம்க்கும் தெரியும், முஸ்லிம் அல்லாத பல மக்களுக்கும் தெரியும். இதை தெரிஞ்சதுனால வச்சேன்னு மட்டும் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக இதனால எந்த மாற்றத்தையும் நம்மளால அடைய முடியாது. அதே சமயம் இந்த ஆஷூராவுடைய நோன்பை ஏன் வைக்கணும், எதனால வச்சோம், ஏன் 9-10 வச்சோங்கிறத புரிஞ்சோம்னா இது வாழ்க்கையில பல இடங்கள்ல என்னுடைய வாழ்க்கையுடைய தரத்தை மாற்றும். எப்படி? ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. 9வது நோன்பு வைக்கணும். வச்சோம். ஏன் வச்சோம்? பிறகு 9 வச்சோம். ஏங்க ஹர்ரம் நோன்புங்கிறது 10 தானேங்க, ஏங்க 9 வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக 9வது நோன்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்க சொன்னார்கள். யாருக்கு மாற்றம் செய்யும் விதமாக? யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக பிறகு 9லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோக்க சொன்னார்கள். சரி, இதை நான் புரிஞ்சிருந்தேன் அப்படின்னா முஹர்ரம் மாசம் 9வது நோன்பை மட்டும் யூதர்களுக்கு மாத்தமா நடந்துப்பேனா, வாழ்க்கையுடைய எல்லா காரியங்களையும் யூதர்களுக்கு மாற்றமா நடப்பேனா? இன்னைக்கு முஹர்ரம் மாசம் பிறை 9 யூதர்களுக்கு மாத்தமா வைக்கிறேன்னு சொன்ன பல முஸ்லிம்கள் அவருடைய வாழ்க்கையில மற்ற பகுதிகளில் யூதர்களுக்கு ஒப்பா நடக்கிறத பாக்குறோமே. ஆடையுடைய விஷயத்துல யூதர்களுக்கு ஒப்பா நடக்கிறத பாக்குறோமே. தலைமுடியை வெட்டக்கூடிய விஷயத்துல யூதர்களுக்கு ஒப்பா நடக்கிறத பாக்குறோமே. அவருடைய அணிகலன்கள்ல யூதர்களுக்கு ஒப்பா நடக்கிறத பாக்குறோமே. ஆனா முஹர்ரம் மாசத்துடைய பிறை 9 யூதர்களுக்கு மாற்றம் செய்யணும் நோன்பு வைக்கிறவரு. ஆனா வாழ்க்கையில மற்ற பல பகுதிகள்ல ஆடையில யூதனை ஃபாலோ பண்றாரு, அதே மாதிரியான பல விஷயங்கள்ல யூதனை ஃபாலோ பண்றாரு. என்ன புரிதல் இந்த நோன்பை நான் வச்சேன், எந்த புரிதலுக்காக இந்த நோன்பை நான் நோட்டுறேன்? கேள்வி வேணும்ல நம்மளுக்கு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நாம செய்யக்கூடிய இபாதத்துகள் என்பது வெறுமனே தெரியும் செய்யணும் கடமைக்கு செஞ்சோம்னா கண்டிப்பாக மாற்றம் ஏற்படாது. எப்படி முஹர்ரமுடைய 9வது நோன்பு எப்படி யூதர்களிடத்திலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக யூதர்களுக்கு மாத்தமா நடந்தே ஆகணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை நம்மளுக்கு காமிச்சு தந்தாங்களோ, அதை புரியாம நம்ம செஞ்சதுடைய விளைவு நோன்புல யூதருக்கு மாத்தமா இருக்கிறோம். வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் யூதருக்கு ஒப்பா நடக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளுடைய நெருக்கத்துல ஏற்படக்கூடிய அடையாளங்கள் ஒண்ணு நம்மளை பார்த்து சொன்னாங்க. யாரையும் பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லல, நீங்கள் யூதர்களை பின்பற்றுவீங்க. எப்படி தெரியுமா? ஜானுக்கு ஜான், முலத்துக்கு முலம், ஷிப்ரம் பி ஷிப்ரின், திரஅம் பின் திரஇன், ஜானுக்கு ஜான், முலத்துக்கு முலம் நீங்க அவங்களை ஃபாலோ பண்ணுவீங்க, பின்பற்றிக்கிட்டே போவீங்க. ஒரு கட்டத்துல அந்த யூதர்கள் உடுப்பு பொந்துக்குள்ள போய் உட்கார்ந்தாலும், உடுப்பு பொந்து தெரியுமா, நம்ம போய் உட்கார்ற அளவுக்கு பெருசுலாம் கிடையாது. கரடியோடைய கொகை மாதிரியோ அல்லது சிங்கத்துடைய கொகை மாதிரியோ பெருசு இல்ல. உடுப்பு பொந்துங்கிறது ரொம்ப சின்னது. நம்ம போய் உட்கார்றதுங்கிறது கஷ்டம், முடியாத காரியங்கிற அளவுக்கு இருக்கு உடுப்பு பொந்துங்கிறது. அந்த உடுப்பு பொந்துல போய் யூதர்கள் உட்கார்ந்தா கூட நீங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணி அப்படியே போய் அதுல உட்கார்ந்துக்குவீங்க. ஏன் இதுக்கெல்லாம் கேட்க மாட்டீங்க? அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இன்னைக்கு நம்ம பாக்குறோம் தானே, கொஞ்சமா போறத பாக்குறோம் தானே. இன்னைக்கு நம்மள
நிறைய நம்மள்கிட்ட பேசுற நான் உட்பட சரி, நம்ம சமுதாயத்துல பலரும் நம்மளையே அறியாம யூதருடைய போக்குல போய்கிட்டு இருக்கோம், யூதருடைய காரியங்களை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் நம்மளையே அறியாம. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லவா? பாருங்க, முஹர்ரம் மாசம் நோன்பு, சரியா? இந்த மாசம் நோம்பை பத்தி உங்களுக்கு கடைசி லாஸ்ட் மாதம் சரி, அதுக்கு முன்னாடி முஹர்ரம் மாசம் வந்ததுல இருந்து பேசிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? அல்லாஹ் 12 மாசங்களை தான் தன்னுடைய கிதாபுல வச்சிருந்தான். இஸ்னா அஷர ஷஹ்ரன், எத்தனை எப்பயில இருந்து இந்த வானம் பூமி படைக்கப்பட்டதுல இருந்து அல்லாஹ் என்னதான் பண்ணான்? இந்த வானம் பூமியை படைக்கும் போது அல்லாஹ் என்ன பிக்ஸ் பண்ணிட்டான்? 12 மாசம் தான் இந்த உலகத்துல, 12 மாசம் தான், அதை தாண்டி கிடையாது. அல்லாஹ் பிக்ஸ் பண்ணிட்டா குர்ஆன்ல சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த 12ல 4 மாசம் புனித மாசம். இது உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பாங்க. துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாசமா என்ன? புனிதமான மாசங்கள். இதுல நாம எந்த மாசத்துல இருக்கோம்? முஹர்ரம் மாசத்துல இருக்கோம். முஹர்ரம் மாசத்தை பத்தி ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் மாதம். அல்லாஹ் அவனோட இந்த மாசத்தை என்ன பண்றான்? இணைச்சு பேசுறான். உதாரணத்துக்கு எடுங்களேன், அல்லாஹ்வின் ஒட்டகம், அல்லாஹ்வின் வீடு, அல்லாஹ்வுடைய சிங்கம், அல்லாஹ்வின் வால், இப்படி அல்லாஹ் என்ன பண்றான்? தன்னோட இணைச்சு சொல்ற அல்லாஹ் என்ன ஸ்பெஷலான ஆட்களா பாக்குறோம், ஸ்பெஷலான விஷயமா பாக்குறோம் இல்லையா? இப்ப இந்த மாதமும் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் மாதம் ஸ்பெஷல் படுத்தப்பட்டிருக்கு. இப்ப பாருங்களேன், இது எல்லாம் எதை சுத்தி வருது? அல்லாஹ் எந்த மாசத்தை சொன்னானோ அந்த மாசம், அல்லாஹ் எந்த மாசத்தை வானபூமியை படைக்கும் போதே படைச்சானோ அந்த மாசம், சரியா? இன்னைக்கு நாம ஒரு முஸ்லீமாக நம்ம வாழ்க்கையில எந்த மாசத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? என்னுடைய திருமணமா இருக்கட்டும், என்னுடைய பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய பிறப்பா இருக்கட்டும், நான் செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும், என்ன ஒண்ணா இருந்தாலும் நான் எந்த மாசத்தையும் எந்த தேதியும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா உண்மையிலே ஒரு முஸ்லீம் எந்த மாசத்தையும் எந்த தேதியும் ஃபாலோ பண்ணணும், எதை வாழ்க்கையில முதன்மைப்படுத்தணும் இருக்குல்ல? சரி, ஒரு முஸ்லீம் எந்த அளவுக்கு நம்ம மார்க்க புரிதல்ல ரொம்ப தூரம் ஆகிட்டு இருக்கோம், யூதர்களுடைய காரியத்தை நோக்கி அப்படியே போயிட்டு இருக்கோம், நம்மளே அறியாமலேயே. அறிஞ்சு செஞ்சிட்டு இருக்கிறவங்க ஒரு பக்கம், நாமெல்லாம் நினைக்கிறோம் நாம செய்யலன்னு நினைச்சிட்டு இருக்கோம், நாமளே செஞ்சிட்டு இருக்கோங்கிறது தான் இதுல ஒரு அச்சத்திற்குரிய விஷயம். மார்க்கத்துடைய எல்லா இபாதத்தையும் எடுங்களேன், ஜனவரி பிப்ரவரி அடிப்படையா வச்ச இபாதத்துகளா, முஹர்ரம் சஃபர அடிப்படையா வச்ச இபாதத்துகளா? முஹர்ரம் சஃபர் அடிப்படையா வச்ச இபாதத்துகளா எது சொல்லுங்க? முஹர்ரம் சஃபர் தான். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த மார்க்க இபாதத்தை இந்த ஜனவரி பிப்ரவரி வச்சுட்டாங்க தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கான ஏதாச்சும் ஒன்று இருக்குதா? ஆனா நம்ம இன்னைக்கு அதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். எந்த விஷயத்த தெரியுமா? ஜகாத். நிறைய விஷயங்களை அதை ஃபாலோ பண்றோம், ஆனால் குறிப்பா எதுல ஃபாலோ பண்ண தெரியுமா? ஜகாத். ஜகாத் எப்படி, எந்த அடிப்படையில சொல்றீங்க? ஜகாத் நம்மளுக்கு கடமை, அது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை எப்படி செய்யணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை ஜகாத் கொடுக்கணும், வருஷத்துக்கு ஒரு முறை ஜகாத் கொடுக்கணும். இப்ப வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கறதுனா என்ன, எதை அடிப்படையா வச்சு செய்யணும்? இதை நாம முஹர்ரம் சஃபரே ஜனவரி பிப்ரவரியா? முஹர்ரம் சஃபரே ஜனவரி பிப்ரவரியா? முஹர்ரம் சஃபர் அடிப்படையா வச்சுதான் ஜகாத் கொடுக்கணும். நாம அல்லாஹ் பாதுகாக்கணும் பெரும்பாலானது எதை வச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம்? இந்த வருஷம் ஜனவரில கொடுத்தா அடுத்த வருஷம் ஜனவரில கொடுக்கணும், இந்த வருஷம் பிப்ரவரில கொடுத்தா அடுத்த வருஷம் பிப்ரவரில கொடுக்கணும், நாம எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலே அல்லாஹ்வும் சொல்லி தந்த வழிமுறை ஜகாத்துல இது கிடையாது. அல்லாஹ்வும் சொல்லி கொடுத்த என்ன தெரியுமா? இந்த முஹர்ரம்ல நீ கொடுத்தீனா அடுத்த எந்த முஹர்ரம்ல கொடுக்கணும்? அடுத்த முஹர்ரம்ல கொடுக்கணும். இந்த சஃபர்ல கொடுத்தீனா அடுத்த சஃபர்ல கொடுக்கணும். இதுதான் ஒரு வருட காலம். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு வருட காலம் என்பது முஹர்ரம் சஃபரை அடிப்படையாக கொண்டதுதான். ஆனா இன்னைக்கு மார்க்கம் சொன்ன இதை விட்டு நகர்ந்துட்டு நாம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? யூதர்களுடைய இந்த நாட்காட்டியாகிய ஆங்கில நாட்காட்டியை பின்பற்றிட்டு இருக்கோம். ஆங்கில நாட்காட்டியை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லல, தாராளமா எடுக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா மார்க்கம் என்கிற விஷயத்துல கூட நாம அதை எடுக்கக்கூடிய மக்களா மாறிட்டு இருக்கோம் இல்லையா? இது யூதர்கள் நம்ம ஃபாலோ பண்றதுடைய அடையாளங்கள் ஒண்ணு. நம்மளே தெரியாம நம்ம யூதருடைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஏன் முஹர்ரம் சஃபரை முதன்மைப்படுத்தணும் இந்த விஷயத்துல? நல்லா யோசிங்களேன். ரமலான் ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா ஆங்கில மாதத்துல மார்ச்ல வரும், அதே ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஜனவரியில வரும். புரியுதா நான் சொல்றது? அரபு மாதங்கள் என்பது முந்தி போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருடமும்
அது முந்தி நாட்கள் முந்தி ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மார்ச்ல வந்த ரமலான் 5 வருஷம் கழிச்சு ஜனவரியில வரும். அடுத்த 5 வருஷம் கழிச்சுன்னா அதுக்கு அடுத்து நவம்பர், இப்படி முந்தி கொண்டே போவோம். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப நான் ஜனவரி பிப்ரவரி வச்சு எப்படி நான் சக்காத்தை கொடுக்க முடியும்? அப்ப மார்க்க விஷயங்கள், மார்க்க அடிப்படையில நாம மார்க்க இபாதத்துகளை செய்வது என்பது எதை கொண்டுதான்? அல்லாஹ் எந்த மாதத்தை நம்மளுக்கு கொடுத்தாங்க? முஹர்ரம் சஃபர் அல்லாஹ் கொடுத்தது. ஜனவரி பிப்ரவரி யார் கொடுத்தது? மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, யூதர்களால் உருவாக்கப்பட்டது, கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்டது. இதைதான் நாம இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அன்பின் இஸ்லாமியர்களே, நன்றாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மார்க்க விஷயங்கள் என்பது நாம் புரிதலோட இல்லை என்றால் இந்த மாதிரி நம்ம மாறிடுவோம், இந்த மாதிரி நம்ம மாற்றப்பட்டுருவோம் என்பதுல நினைவுல கொள்ளணும். அப்ப அல்லாஹ் புனிதமாக்கிய மாதங்களையும் புனிதமாக்கிய நாட்களையும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையுடைய யதார்த்தமாக கொண்டு வரணும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்களேன். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தாத்தாமார்கள், பாட்டிமார்கள் எல்லாருமே குழந்தைங்க பிறந்தாங்க அப்படின்னா அவங்க நோட்ல டைரியில எழுதி வச்ச பழக்கத்தை நம்ம பாக்குறோம். அல்லது கேலண்டர், அந்த கேலண்டர் தேதியை பிரிச்சு அதுக்கு பின்னாடி எழுதி வச்சதை நம்ம பாக்குறோம். என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? இதே மாதிரி என்னுடைய பேரன் அல்லது என்னுடைய பேத்தி முஹர்ரம் மாதம் இந்த பிறையில் இத்தனை ஹிஜ்ரியில பிறந்திருக்கா. அவங்க எதை மென்ஷன் பண்ணல? ஆங்கில மாதங்களை மென்ஷன் பண்ணல, அரபு மாதங்களை, இஸ்லாம் சொன்ன மாதங்களை அவங்க என்ன பண்ணாங்க? மென்ஷன் பண்ணதை நம்ம பாக்குறோம். ஆனா இந்த 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழக்கம் இன்னைக்கு சுத்தமா நம்மளுக்கு மத்தியில இல்லாம போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். நம்மள எத்தனை பிள்ளைகளுக்கு அவங்க பிறந்த ஹிஜ்ரி என்ன, அவங்க பிறந்த மாசம் அரபு மாசம் என்ன, பிறந்த பிறை என்னன்னு நம்மளுக்கு தெரியும்? யோசிங்களேன். உண்மையிலேயே நான் முஸ்லிம் என்று மார்த்தட்டி கொள்றேன்னா எனக்கு அல்லாஹ் எதை புனிதமாக்கி கொடுத்தானோ அதை நான் முதன்மைப்படுத்துறது தான் எனக்கு முதன்மையானது. ஆனா அதை விட்டு தூரமாகிட்டு இருக்குமே, ஆனா அதை விட்டு ரொம்ப பழையவர்கள் ஆகிட்டு இருக்குமே. அப்படின்னா நம்ம புரியல, மார்க்க விஷயங்களை நம்ம எதையுமே இன்னும் புரிஞ்சு நடக்கல, தெரிஞ்சு நடக்கணும், அவ்வளவுதான். அதுல நம்மளுக்கு யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. பன்மீன் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வும் சரி அல்லாஹ்வின் தூதரும் சரி நம்மளுக்கு தெளிவான ஒரு விஷயத்தை விளக்குறாங்க. எப்பா, உனக்கு என்ன தெரியுதுங்கிறது முக்கியம் இல்ல, நீ இந்த மார்க்கத்துல என்ன புரியுதுங்கிறதா முக்கியம். நான் உனக்கு நலவ நான் அல்லாஹ் சொல்ற, நான் உனக்கு நலவ நான் உனக்கு மார்க்கத்துல விளக்கத்தை தருவேன். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ விளங்கி செய்வ. விளங்கி செய்யும் போது மட்டும்தான் அந்த இபாதத்துகளும் அந்த விஷயங்களும் நம்மகிட்ட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நம்ம விளங்கிக்கணும். எனவே மார்க்கத்துடைய எல்லா காரியங்களையும் விளங்கி செய்யும் பொழுதுதான், இதை ஏன் செய்யறோம், இதை நான் இன்னைக்கு மட்டும்தான் இப்படி செய்யணுமா, இதைக்கு என்னுடைய வாழ்க்கையில மற்ற பகுதிகளிலும் இது பின்தொடர்ந்து வருமா என்பதை நம்ம புரியணும். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, மார்க்கத்துடைய ஒவ்வொரு காரியங்களையும் புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக, தெரிந்ததோடு மட்டுமல்ல அதை எந்த அளவிற்கு புரிந்து என் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோம் என்பதை ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி உள்ளவனாக என்று புரியவனாக இந்த ஜுமாவுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஹ்தஹு ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த புரிதல் என்கிற பண்பு மார்க்கத்துடைய மிக அடிப்படையான ஒரு விஷயம் என்பதை நம்ம எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல வழிகேடர்களை பத்தி சொல்லும் பொழுதும் சரி, காஃபிர்களை பத்தி சொல்லும் பொழுதும் சரி, முனாஃபிக்குகளை பத்தி சொல்லும் பொழுதும் சரி, இவர்கள் 3 பேரை பத்தி அல்லாஹ் பேசும்போதும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், அவர்கள் விளங்கி கொள்ள மாட்டார்கள், இப்படிதான் அல்லாஹ் பேசுறான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், அவர்கள் விளங்கி கொள்ள மாட்டார்கள், அவர்கள் அதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். இப்படிதான் அல்லாஹ் காஃபிர்களையும் முனாஃபிக்குகளையும் இன்னும் யாரெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே கண்டிச்சு கூறானோ தண்டிச்சு கூறானோ அவர்கள் எல்லாரையுமே நல்லா பாருங்க. நம்ம எல்லாருக்குமே அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வின் தூதர் என்பது நல்லா தெரியும். அதுல நம்ம யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. நம்மளுக்கு மட்டும், இந்த முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர்னு தெரியுமான்னு கேட்டா கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல யூதர்களை பத்தி சொல்லும்போது சொல்றான், யூதர்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தூதர் என்பது நல்லா தெரியும். நல்லா தெரியும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வின் தூதர் என்று. எந்த அளவுக்கு தெரியுமா அல்லாஹ் அதை வர்ணிச்சு சொல்றான்? ஒவ்வொரு யூதருக்கும் அவர் தன்னுடைய பிள்ளையை எப்படி அறிந்து வைத்திருப்பாரோ அதே போல அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் தான் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனா
அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவங்க புரியல. அவங்க மனமறந்தா மறுத்தாங்க. முஹம்மதை நாங்க தூதரா ஏத்துக்க முடியாதுன்னாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் அவர் தூதர் தான் என்பது. அல்லாஹ் தெளிவா டிக்ளேர் பண்றான் யூதர்களை பத்தி. ஏன் அல்லாஹ் யூதர்களை இந்த அளவுக்கு மோசப்படுத்தினா தெரியுமா? ஏன் இந்த அளவுக்கு இழிவுபடுத்தினா தெரியுமா? இன்னமும் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் தெரியுமா? மறுமை நாளுடைய இறுதியிலும் அவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள் தெரியுமா? மார்க்கத்துடைய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. மண்ணு செல்வா அல்லாதான் இறக்குனாங்கிறது அவங்களுக்கு தெரியும். கடலை அல்லாதான் பலந்தாங்கிறது அவங்களுக்கு தெரியும். கல்லுல இருந்து நீரூற்று அல்லாதான் கொண்டு வந்தான்னு தெரியும். அல்லாதான் எல்லாத்தையும் அவங்களுக்கு தந்தாங்கிறது தெரியும். இவ்வளவும் தெரிந்தும் அவர்கள் அல்லாஹிற்கு மாற்றமாகத்தான் நடந்தார்கள். முஸ்லிம் இஸ்லாத்துக்கு மாற்றமா நடக்கிறான், இஸ்லாமிய குடும்பம் இஸ்லாத்துக்கு மாற்றமா நடக்குது சொல்றமா இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எப்படி யூதர்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்களோ, எப்படி யூதர்கள் எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருந்தாங்களோ, அதே மாதிரி இன்னைக்குதான் நம்ம பெரும்பாலான குடும்பங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்மள யாருமே புரியல. நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமாக புரிதலை கேட்கணும். யா அல்லாஹ் எனக்கு புரிதலை தா, யா அல்லாஹ் எனக்கு புரிதலை தான் அல்லாஹ்ட்ட அதிகமாக இந்த மார்க்க விஷயத்துல கேட்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் சமுதாயத்திட்ட பேச போறாங்க. அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க தெரியுமா? நம்ம பிள்ளைகளுக்கு அதிகமா சொல்லி கொடுப்போம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃகஹு கௌலி. எப்படி துஆ பாருங்க. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீ விசாலப்படுத்து, அதுல விளக்கத்தை அதிகப்படுத்து. வயஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய காரியங்களை எனக்கு லேசாக்கு, இலகுவாக ஆக்கி வை. நான் போறேன், தஆவா பண்ண போறேன், எனக்கு இலகுவாக்கி வை. வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, என் நாவுல உள்ள முடிச்சுகளை அவிழ்த்து விடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து திக்குவாயா இருந்தாங்க. அப்ப என்னுடைய நாவுல உள்ள முடிச்சை என்ன பண்ணு, அவிழ்த்து விடு. சொல்லி லாஸ்ட் என்ன கேக்குறாங்க? யஃகஹு கௌலி, என்னுடைய பேச்சை, என்னுடைய வார்த்தைகளை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, என்னுடைய வார்த்தைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் எனக்கு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மார்க்க விஷயத்தை சொல்றது முக்கியம் இல்ல, நீங்க கேட்கறது முக்கியம் இல்ல. சொல்றனா எந்த அளவுக்கு விளங்கி சொல்றேங்கிறதா முக்கியம். கேட்கிற நீங்க அதை எந்த அளவுக்கு விளங்குறீங்கிறதா முக்கியம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆனும் சுன்னாவும் அல்லாஹ் வேதத்தை இறக்கனா இல்லையா? அல்லாஹ் ஹதீஸை இறக்கனா இல்லையா? ஏன் தூதரை கூட சேர்த்து இறக்கணும்? குர்ஆன் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே குர்ஆன் இருக்குதாங்க. குர்ஆன் எடுத்து படிச்சா நம்ம எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா? என்ன சொல்லப்படுதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே? நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? எங்க குர்ஆன் எடுத்து படிச்சா எல்லாம் தெரியுங்க, இதுக்கு ஏங்க ஒரு ஆலிம் சாமிக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சாச்சு. ஏங்க ஆலிம் சலாம் தேவையில்லைங்க, நம்மளே பார்த்துடலாங்க, குர்ஆன் ஹதீஸ் எடுத்து நாம பார்த்தாலே எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனையும் கொடுத்து ஹதீஸையும் கொடுத்து ஒரு நபியையும் அதுக்கு போட்டு அனுப்புறான். என்ன காரணம்? அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்றான், லிதுபையின லின்னாஸ், மக்களுக்கு அதை விளக்கப்படுத்தணும். மக்களுக்கு இதை விளக்கப்படுத்தணும். அது என்ன விளக்கப்படுது? குர்ஆன் சொல்றாங்க படிச்சாலே புரிய போகுது அப்படின்னு. உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லவா? நம்ம எல்லாமே குர்ஆனுடைய ஒரு பக்கத்தை மட்டும் தான் நம்ம எல்லாமே புரிஞ்சு வச்சிருக்கோம், தெரிஞ்சு வச்சிருக்கோம். என்ன தெரியுமா? ஹுதல் லின்னாஸ், இது மக்களுக்கு என்ன காட்டுறோம்? ஹுதல் லின்னாஸ், இது மக்களுக்கு என்ன பண்ணுவோம்? நேர்வழி காட்டுறதா நம்ம எல்லாரும் சொல்றோம். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் மக்களுக்கு என்ன பண்ணுவோம்? நேர்வழி காட்டுறதுன்னு சொல்றோம். சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களை பத்தி பேசும்போது என்ன தெரியுமா வசனம்? அல்லாஹ் தான் நாடியவர்களை இந்த வசனங்களை கொண்டு நேர்வழிப்படுத்தவும் செய்கிறான், தான் நாடியவர்களை இந்த வசனங்களை கொண்டு வழிகெடுக்கவும் செய்கிறான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆனுடைய வசனங்களை நம்ம ஒரு பக்கத்தை மட்டும் தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு அவன் வழிகெடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் எந்த வசனம் ஒரு முஸ்லிமை நேர்வழிப்படுத்தியதோ அதே வசனத்தை கொண்டு அல்லாஹ் காஃபிரை வழிகெடுப்பான். நீ பாக்குறோமா இல்லையா? குர்ஆனுடைய வசனம் எடுத்து வச்சுக்கிட்டு பாத்தீங்களா இஸ்லாம் இப்படி பேசுது. யார் பேச வச்சது தெரியுமா? ரப்புல் இஸ்ஸத், அல்லாஹ் தான் பேச வச்சான். வழிகெடுக்கணும் இல்லையா? குர்ஆனுடைய வசனம் கொண்டு நான் வழிகெட்டு போகணும் இல்லையா? அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல பேசுறான். ஏன் தெரியுமா நம்ம அப்படி பேசுறோம்? அவன் வழிகெட்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நம்ம குர்ஆன்ல தெளிவான வசனங்களே வச்சிருக்கிறோம். வெட்டு 1 துண்டு 2 இந்த வசனத்தை எடுத்தா யாருமே மாற்று கருத்து சொல்ல முடியாது, அப்படியான வசனத்தை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி முத்தஷாபிஹாத், வசனம் ஒன்னதான் சொல்லும், ஆனா அதுக்கு பல விதமா சொல்ல முடியும், பலவிதமான பொருட்கள் பக்கம் கொண்டு போக முடியும், அப்படியான வசனங்களே வச்சிருக்கிறோம்.
ஏன் தெரியுமா? இந்த பலவிதமான வசனம் வச்சிருப்பேன் இல்லையா, எவன்லாம் வழிகிட்டு போகணும்னு ஆடுறானோ அவன் எல்லாத்தையும் நம்ம அந்த பக்கம் கொண்டு போய் விடுவோம். இப்போ நேரடியா இருக்கிற வசனத்தை அவன் புரிய மாட்டான். இந்த பலவிதமான பொருள் கொள்ளக்கூடிய வசனம் இருக்கா இல்லையா, அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படித்தான் அப்படித்தான் மக்களை வழிகெடுக்கக்கூடியதாக அவங்க மாறுவாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, மார்க்கத்துல புரிதல் என்பது ரொம்ப முக்கியமானது என்பதை நம்ம விளங்கணும். இந்த இஸ்லாமிய வரலாற்றுல நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த மார்க்கம் விளங்கப்பட்டுதான் வாழ்க்கையில் செயல்படுத்தப்பட்டது என்பதை நம்ம பார்க்க முடியுது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சரி, சஹாபாக்கள்ல பலரும் சரி, குர்ஆனை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க குர்ஆன்ல சில வசனங்களை மனப்பாடம் பண்ணுவோம். குர்ஆன்ல சில வசனங்களை மனப்பாடம் பண்ணுவோம். அந்த வசனத்தை நாங்கள் விளங்கி அதை நாங்கள் புரிந்து எங்க வாழ்க்கையில் செயல்படுத்தாத வரை அடுத்த வசனங்களுக்கு நாங்க செல்ல மாட்டோம். இப்படியாக தான் நம்ம குர்ஆன் என்ன பண்ணோம், மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இறுதியாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு வாசகம், அவருடைய கூற்றை சொல்லி நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லா கவனிங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் நீண்ட காலம் வாழ்ந்தோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க சொல்றாங்க, நாங்கள் நீண்ட காலம் இந்த உலகத்துல வாழ்ந்தோம். அப்போது எங்களில் ஒருவருக்கு குர்ஆனுக்கு முன்பாக, குர்ஆன் வழங்கப்படுவதற்கு முன்பாக ஈமான் வழங்கப்பட்டது. ஈமான் நம்பணும், ஒரு விஷயத்தை எப்படி நம்பணும், எப்படி புரியணுங்கிற அந்த தன்மை எங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு சூரா இறங்கும். இதுக்கு பிறகு என்ன பண்ணா எங்களுக்கு புரிதல்ங்கிற தன்மை வழங்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் மேல ஒரு சூரா இறங்கும். அந்த சூரா இறங்கப்பட்ட உடனே அதன் ஹலால் ஹராம், கட்டளைகள், தடைகள் மற்றும் அதில் எங்க நின்று சிந்திக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாங்க கத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் எங்களுக்கு புரிதலை தந்தான், ஈமானை தந்தான். இதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணா ரசூலுல்லாஹ் மேல சூறாவை இறக்குவான். அந்த சூறா இறங்கும் போது ஹலால் ஹராம் என்ன, கட்டளைகள் என்ன, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பது எல்லாத்தையும் நாங்க புரிஞ்சுக்கிட்டு கத்துக்குவோம். ஆனா இன்று நான் சிலரை பார்க்கிறேன், இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆனால் நான் இன்று சிலரை பார்க்கிறேன், அவர்களுக்கு ஈமான் வழங்கப்படுவதற்கு முன்பாகவே குர்ஆன் வழங்கப்படுகிறது. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை, இன்னைக்கு நம்மள மார்க்கம் என்னன்னு கத்துக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு குர்ஆன் ரொம்ப ஈஸி, நம்ம கைக்கு வந்துருச்சு இல்லையா? சின்ன பிள்ளைங்க, நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போதே குர்ஆனோட தான் வளர்க்கிறோம். நீங்க நம்ம எல்லாம் யாரை பத்தி குழந்தை வளர்ப்புன்னு பேசணும் என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு அல்லாஹ் பத்தி சொல்லிக் கொடுங்க, மார்க்கத்தை பத்தி சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். எந்த அளவுக்கு அப்படின்னா வருத்தத்திற்கு விஷயமா சொல்றேன், இன்னைக்கு நடக்கக்கூடிய மற்ற மதரசாக்கள்ல தன் பிள்ளைகள் அனுப்பக்கூடிய பெற்றோருடைய நிலைமை என்னவா தெரியுமா இருக்குது? என் பிள்ளைக்கு துஆக்கள் தெரியுதோ இல்லையோ, சூறாக்கள் தெரியுதோ இல்லையோ, மார்க்க விஷயங்கள் தெரியுதோ இல்லையோ, எஸ்என்எல் முடிச்சு குர்ஆன் எடுத்துருக்கும். எஸ்என்எல் முடிச்சுட்டு குர்ஆன் எடுத்துரும். எப்படியாச்சும் அவங்க குர்ஆன் ஓதுவீங்க இல்ல, வாரத்துல 3 நாள் தான் கிளாஸ் குர்ஆன் ஓத முடியும், மற்ற 3 நாள் மற்ற இஸ்லாமிய பாடங்கள் தான் அப்படின்னா அந்த இஸ்லாமிய பாடங்கள் வேணும். என் பிள்ளை எப்படியாச்சும் குர்ஆன் ஓதணும். சரி, குர்ஆன் ஓத ஆரம்பிச்சா என்ன நடக்குது? அதோட நிறுத்திடாரு. மக்களை என்ன, ஸ்கூல் இருக்கு, டியூஷன் போறாரு, படிக்கணும் சொல்லணும், அதனால குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிட்டாருன்னு அது போதும் அப்படின்னு இன்னைக்கு குர்ஆனை மட்டும் முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்ம மாறிட்டு இருக்கோம். உண்மையிலே குர்ஆன் மட்டும் முதன்மைப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் அல்ல, அந்த குர்ஆனை ஓதக்கூடிய அந்த சிறுவன் மார்க்க விஷயங்கள் எப்படியானவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதா. அப்ப அதுதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னைக்கு சிலரை நான் பார்க்கிறேன், ஈமான் புரிதல் என்பது வழங்கப்படுவதற்கு முன்னால் குர்ஆன் வழங்கப்பட்டுருச்சு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்கள் ஃபாத்திஹாவில் இருந்து கடைசி சூரா வரை ஓதுகிறார்கள். ஃபாத்திஹால இருந்து கடைசி சூரா வரைக்கும் ஓதுறாங்க. ஆனால் அதுல என்ன கட்டளை சொல்லப்படுது, அதுல என்ன தண்டனை இருக்கு, எங்க எதை சிந்திக்கணும் என்பதை கூட அறியாமல் இருக்கிறார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, அவர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள், அதை தரமற்ற பேரிச்சம்பழங்களை சிதறடிப்பதை போல மிக வேகமாக ஓதி கடந்து செல்கிறார்கள் அப்படின்னு உமர்ந்தாங்க. 1400 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் முடிஞ்சு அவருடைய காலத்துல சொல்றாங்க, கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் கடந்து இன்னைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மள பலர் அப்படி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நம்ம நன்றாக ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். இந்த மார்க்கம் என்பது புரிதலை அடிப்படையாக கொண்டதுதான். நான் லா இலாஹா இல்லல்லாஹ் ஏன் சொன்ன, எதுக்கு சொன்ன, எப்படி சொல்லியிருக்கிறேன், என் வாழ்க்கையில அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்திருக்குது, அடுத்த தொழுகை எதுக்கு தொழுவணும், ஏன் தொழுவணும், எப்படி தொழுவணும், இதை புரிஞ்சோன்னா தொழுகை எந்த நேரத்திலையும் தவற விட மாட்டேன். எந்த ஒண்ணுக்காக நீ தொழுகையுடைய ஜமாத்தை விட மாட்டேன். பீச்சுக்கு போன, பார்க்குக்கு போன, கலைஞர்களுக்கு போனங்கிறதுக்காக நீ தொழுகையுடைய ஜமாத்தை, பள்ளியுடைய ஜமாத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன். நோன்பு எந்த காரணங்களுக்காக நீ நோன்பு நோக்கிற நான் பாவமான காரியங்கள்லயோ தெரு முனைகள்லயோ நின்று வீணடிக்க மாட்டேன். இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, மார்க்க விஷயங்களை புரிந்து நடக்காததுதான் என்பதை விளங்கி நம்முடைய வாழ்க்கையில மார்க்கத்துடைய எல்லா காரியங்களையும்
சரியாக புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாக்கியவாக புரிவனாக. ஜும்மாவுடைய இரண்டாவது வரையை முடித்து கொள்கின்றேன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا مقلب القلوب ثبت قلبي على دينك يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.